விஜயின் பேச்சுக்கே போவாதீங்க. திமுக அத்தனை நிர்வாகிகளுக்கும் ஸ்டாலின் உத்தரவு போட்டிருக்கிறார். விஜய பத்தி எங்கேயுமே பேசாதீங்க, நீங்க எடப்பாடியை மட்டுமே பேசுங்க. விஜய தொட்டோம் நாம கெட்டோம், இந்த விசில் அடிச்சு விடாதீங்க, எங்கேயும் கொண்டு போய். விஜய தொட்டோம் நாம கெட்டோம். அவர் கிளீனா நினைச்சிட்டாரு. அவர் எப்பா நீங்க விஜய விமர்சிச்சீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்மளுக்கு வேற மாதிரியான ரியாக்ட் வந்துடும். கொதிச்சு போயிருக்கிறான், நீங்க அவ தொடாத, அப்புறம் நம்ம விழற ஓட்டு ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் நம்ம ஏதோ எதிர்கட்சியா வரது கூட போயிடும், எதிர்கட்சியா வர்றது கூட போயிடும். அதனால விஜய தொடாதீங்க. பாருங்க இவ்வளவு விமர்சனம் திமுக தாவேக்கா திமுக மேல வச்சா கூட திமுக பாருங்க சும்மா அப்படி லைட்டா, ஏன்னா அது அவங்க கண்டுக்கலாம் கிடையாது, பயம். விஜய தொட்டா அவ்வளவுதான். இப்படிதான் ஜனநாயகம் பராசக்தின்னு ஆரம்பிச்சு விட்டோம். கடைசியில் அந்த பராசக்தி திரைப்படத்து நிலைமை என்ன ஆச்சு? ஒரு நல்ல நடிகர் சிவகார்த்திகேயன், நீ ஓசில டிக்கெட் கொடுத்தா கூட மக்கள் பார்க்க தயாரா இல்ல. விஜயை எதிர்த்து விமர்சிக்கிறீங்களா? நீ ஓசில கொடுத்தாலும் அந்த படம் பார்க்க தயாரா இல்ல. சீமான் எவ்வளவு எதிர்த்து பேசினார் விஜய, இன்னைக்கு சீமானே சொல்லிட்டார், இனி பேசாதீங்க அவரை பத்தின்ட்டார். ஏன்னா அவருக்கு எதிரான ஒரு மனநிலை வருதுன்னு அவர் புரிஞ்சுக்கினார்.